26ல யார் முதல்வர் ஆகும்னு நினைக்கிறீங்க? 26ல் சீமான் தான். ஏன்னா இந்த குழந்தைய பாருங்க, இதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னா அவர் தான் வரணும். மற்றவங்க யார் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. அவர் மேலே நம்பிக்கை இருக்குது. அவர் நிறுத்துகிற 234 வேட்பாளர் மேலேயும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும்னா சீமான் ஆட்சி தான் வரணும். பெண்களுக்கு பாதுகாப்பு தரதுக்காக விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. என்ன நினைக்கிறீங்க? அவர் பாதுகாப்பு தான் பார்த்தோமே கரூரில், அதெல்லாம் வேஸ்ட். சீமான் தான். சீமான் வந்தால் தான் நல்லது நடக்கும். அந்த நம்பிக்கை வருது. நம்பிக்கை வருது, உள்ளேருந்து வருது. அவருக்கு என்னன்னு சொல்லி தருவீங்க குழந்தைங்க? சீமான் என்னன்னு சொல்லி தருவீங்க? பெரியப்பான்னு தான் சொல்லுவோம். எப்படி அந்த ஒரு உணர்வு ரீதியாக அவங்க சொந்தக்காரங்க? அவர் எனக்கு அண்ணனா நான் உணர்றேன். அவர் எங்களை தம்பியாக பார்க்குறாரு. என் குழந்தைங்களுக்கு அவரை அறிமுகப்படுத்துகிறோம். இந்த 26ல எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த 26ல் நம்புகிறோம் வெற்றி வருவோம். நாங்கள் தான் வருவோம் அப்படி நம்புகிறோம். அதனால வாக்கு கம்மியாயிடும் அப்படின்றாங்க. அண்ணனுக்கு இருக்க வாக்கு என்றைக்குமே போகாது. அது அண்ணனுக்கு தான் வரும். நீங்க என்ன சொல்லுங்க? யாருக்கு முதல்வர் ஆகும்? நாங்கள் சீமான் தான் வரணும்னு ஆசைப்படுறோம். ஏங்க? ஏன்னா அவர் மற்றவங்கள மாதிரி இல்லை, அவர் சொல்கிற கருத்தெல்லாம் நல்லா இருக்குது. அதனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ விஜய் வந்திருக்காரு, பெண்களுக்கு பாதுகாப்பு தரேன். விஜய் வந்திருக்காரு, பெண்களுக்கு பாதுகாப்புண்டு. அவரு நல்லா தான் சொல்கிறாரு. இருந்தாலும் இருக்கிறவங்க நல்லவங்களா இருக்கணும்ல. சீமான் வந்தால் தான் நல்லா வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெற்றி வாய்ப்பு எல்லா இடத்துலையும் வருவார் கண்டிப்பாக. வெற்றி வாய்ப்பு வந்தால் நல்லாயிருக்கும்.